ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நானி டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10 வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் பார்த்திங்கன்னா பொதுவாக 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். நீங்கள் விண்டோஸ் 10 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஒரே மெத்தட் தான் இருக்குது. நீங்கள் என்னென்னா விண்டோஸ் கீயை அழுத்தி பிடிச்சி உங்களோட கீபோர்டில் பார்த்திங்கன்னா PRTSSYSRQ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பாப்அப் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அது தெரியும். விண்டோஸ் கீ ப்ளஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா PRTSSYSRQ அப்படின்னு இருக்கும். அந்த 2 பட்டனையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் இருக்குது, அதை வந்து அழுத்தி பிடிச்சிங்க இருங்க. அகைன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த F12க்கு பக்கத்தில் எல்லா லேப்லேயும் அந்த பட்டன் இருக்கும். PRTSSYSRQ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து வின்கியை அழுத்தி பிடிச்சி நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து லைட்டாக பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆன உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து விண்டோஸ் எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அகைன் ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. இது இந்த எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுற பாருங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வின்கியை அழுத்தி பிடிச்சி அந்த பட்டன் PRTSC அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆச்சு பார்த்தீங்களா. அப்படின்னா எத்தனை தடவை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு வீடியோ கூட ஓட விட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது எங்கே இருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபைல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிக்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிருக்கோம். நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் தானே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் தெரியுதா உங்களுக்கு. நீங்கள் எடுத்த டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிளியராகவே இருக்குது ஸ்க்ரீன்ஷாட்டு. நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இது மூலிமா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் சர்ச் பண்ணுறப்போ ஒரு ஆஃபரில் வந்து ஒரு டேப்லெட் வந்துச்சு, அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட்ஸு என்னென்ன ரேம் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா நம்ம மொபைலில் தான் பொதுவாக வந்து ஃபோட்டோ எடுப்போம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூலிமா நீங்கள் வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படிங்கிறத என்னோடய சேனல் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்கள் மொபைலில் தேடி வரும். நீங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.